புலம்பெயர் தொழிலாளி ஒருவருக்கு கேரளாவில் நேர்ந்திருக்கும் அவலம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவம் குறித்து விசாரித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேரள தொழிலாளர் துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கேரள மாநிலம் கொச்சி பிரவம் பகுதியில் அரங்கேறியிருக்கிறது இந்த அவலம். வறுமை துரத்தியதில் மாநிலம் விட்டு மாநிலம் புலம்பெயர்ந்து பிழைப்பு தேடி வந்த இளைஞரை அவரின் உரிமையாளர் தன் வீட்டு நாய் கூண்டில் தங்க வைத்து வேலை வாங்கியிருக்கிறார். அதுவும் மாதம் 500 ரூபாய் வாடகை வசூலித்து. கூண்டுக்குள் சென்றால் எப்படி செல்கிறோமோ அப்படித்தான் வெளியே வர முடியும் போல. அந்த அளவுக்கு குறுகலான ஒரு இடத்தில் தன்னைத்தானே சிறையிட்டுக் கொண்டது போல் இளைஞர் வாழ்ந்து வந்திருக்கிறார். இளைஞர் இப்படி வசித்து வருவது அவருடன் பணிபுரிந்து வரும் சக நண்பர்களுக்கு தெரியும் எனவும், அவர்கள் தங்கள் அறையில் இடம் இல்லை என கூறிய பிறகே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் எனவும் கூறப்படுவது அங்கு மனிதநேயம் மரித்து போனதை தோலுரித்து காட்டுகிறது. மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவரான ஷியாம் என்ற இளைஞர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பிழைப்பு தேடி கேரளா விரைந்த நிலையில் கொச்சி பிரவம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வீட்டு வேலைக்கு சேர்ந்ததில்தான் அவருக்கு இந்த நிலைமை. படுத்து உறங்குவதில் தொடங்கி சமையல் வரை எல்லாமே இந்த நாய்க்கூண்டில்தான் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இளைஞரின் மனநிலை என்னவாக இருக்கும், அவர் எந்த அளவுக்கு மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பார் என பல கேள்விகளை எழுப்ப செய்திருக்கிறது. இப்படி இருள் சூழ்ந்த இளைஞரின் வாழ்க்கையில் அப்பகுதிவாசி ஒருவரின் போலீஸ் புகார் வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறது. சம்பவம் கேள்விப்பட்டு விரைந்த போலீசார் நாய் கூண்டுக்குள் இருந்த இளைஞரை மீட்ட நிலையில் அவருக்கு பிரவம் நகராட்சி சார்பில் தங்க ஒரு இடமும் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர். ஆனால் நகராட்சி ஏற்பாடு செய்து கொடுத்த இடத்தில் இளைஞர் தங்க மறுக்கவே அவரது நண்பர்களின் அறையில் இளைஞரை போலீசார் தங்க வைத்துள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் சாட்டையை கையில் எடுத்திருக்கும் போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளரும் இளைஞரின் முதலாளியுமானவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்றைய தலைமுறையினரில் சுமார் 80% மேலானோர் வேலை வாய்ப்புக்காக தங்களின் சொந்த ஊரை விட்டு புலம்பெயரும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் தங்களின் பணி நெருக்கடிக்கு மத்தியில் 3 வேளை சாப்பாட்டிற்காகவும் தங்குமிடத்திற்காகவும் பல சவால்களை சந்தித்து வரும் நிலையில் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இந்த தொழிலாளிக்கு நேர்ந்திருக்கும் நிலைமை பலரை கண்கலங்க வைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.